பள்ளி மாணவிகள் கர்ப்பம் தரிக்க ஊக்கத்தொகை தராங்களாம். இதுவே உங்களுக்கு அதிர்ச்சியா தான் இருக்கும். இன்னும் தொகை எவ்வளவுன்னு கேட்டா இன்னும் அதிர்ச்சி ஆயிருவீங்க. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டோட மக்கள் தொகையை நிலையான விகிதத்துல வச்சிருக்க அவங்களுக்கு ஒரு பொண்ணுக்கு 2.05 குழந்தைங்க இருக்க வேண்டியது அவசியம். ஆனா இப்போ இருக்கிற சராசரி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு 1.41 குழந்தை தான் பிறக்குதாம். இதனால அந்த நாட்டோட மக்கள் தொகை நிலையான விகிதத்துல இல்ல. இத சரி விகிதத்துல கொண்டு வரதுக்கு தான் ரஷ்யாவோட புடின் அரசு தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொள்ளுது. அதோட ஒரு பாகமா தான் ரொம்ப சர்ச்சைக்குரிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அந்த திட்டம் இப்ப ரஷ்யாவோட 10 பகுதிகளில் செயல்பட்டு இருக்கு. அது என்ன திட்டம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்களா இருந்தாலும் சரி, காலேஜ் படிக்கிற பொண்ணுங்களா இருந்தாலும் சரி, கர்ப்பம் தரிச்சு குழந்தை பெத்துக்கிறதுக்கு 1 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை கொடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் அந்த திட்டம். இங்க குறைஞ்சபட்ச வயசு அப்படின்னு எதுவுமே கிடையாதான். சின்ன வயசுலயே பொண்ணுங்க வறுமையை நோக்கியதனால போக நேரிடும் அப்படின்னு இந்த திட்டம் கடுமையான விமர்சனத்தை சந்திச்சுக்கிட்டு வருது. இருந்தாலும் வலிமையான தேசத்தை உருவாக்கணும் அப்படின்னா இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு ரஷ்ய அரசாங்கம் விளக்கம் தருது. இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.